வணக்கம். அரசு ஊழியர்கள் முன் அனுமதி இல்லாமல் விடுப்பு எடுத்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து துறை நிர்வாக அதிகாரிகளுக்கு தலைமை செயலர் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி நிர்வாக சீர்திருத்தத்துறை அனைத்து துறை தலைவர்களுக்கும் கடந்த மாதம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. பல்வேறு துறைகளின் முன் அனுமதி இல்லாமல் விடுப்பு எடுக்கும் அரசு ஊழியர்கள் மீது நிர்வாக அதிகாரிகளால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என தெரிய வந்துள்ளது. மேலும் இது 1972ஆம் ஆண்டு CCS விதிகளின்படி அத்தகையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது கவனிக்கப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட விடுப்பு காலங்களை விட கூடுதலாக விடுப்பு எடுப்பது, அலுவலகம் சார்ந்து வெளியே சென்று தங்கும்போது மீண்டும் அனுமதி இல்லாமல் காலத்தை நீட்டிப்பது போன்றவைகளின் மீது நடைமுறை சம்பந்தப்பட்ட நிர்வாக அதிகாரிகள் பின்பற்றவில்லை. விடுப்பு வழங்குவதற்கு தகுதியான அதிகாரி விடுப்பை நீட்டிக்காத வரையில் விடுப்பு முடிந்த பிறகும் பணிக்கு வராத அரசு ஊழியருக்கு அத்தகைய வராத காலத்துக்கு சம்பளம் துண்டிக்கப்படும். அவரது விடுப்பு கணக்கிலும் பற்று வைக்கப்படும். விடுப்பு காலாவதியான பிறகு வேண்டுமென்று பணியில் இல்லாத ஒரு அரசு ஊழியரை ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஆளாக நேரிடும். எந்த அதிகாரமும் இல்லாமல் பணிக்கு வராமல் இருக்கும் அரசு ஊழியர் மீது உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்தகையவர்கள் தொடர்ந்து பதவி விட்டு வெளியேறாமல் இருப்பது இடையூறு ஏற்படுத்துவதாக கருதப்படும். தொடர்ந்து அத்தகைய பணியாளர்களின் சேவை, விடுப்பு, பயண சலுகை தகுதி வாய்ந்த அதிகாரியால் தான் முடிவு செய்யப்படும். அங்கீகரிக்கப்படாத விடுமுறை ஓய்வூதியத்தின் நோக்கத்துக்காக சேவையில் குறுக்கீட்டை உருவாக்கும். இந்த காலத்தை அலவன்ஸ் இல்லாத விடுப்பாக கருதினால் கடந்த கால சேவை முழுவதும் பறிக்கப்படும். எனவே அனைத்து துறைகள், அலுவலகங்களின் தலைவர்கள் அங்கீகரிக்கப்படாத விடுப்பு தொடர்பான வழக்குகளை உடனடியாக மறுபரிசீலனை செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அவ்வாறு பணிக்கு வராத ஊழியர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு ஊழியரால் அங்கீகரிக்கப்படாத அனைத்து நிகழ்வுகளிலும் அவ்வாறு வராததால் ஏற்படும் விளைவுகள் குறித்து அவருக்கு தெரிவிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள் உடனடியாக மீண்டும் பணியில் சேருமாறு உத்தரவிட வேண்டும். அரசு ஊழியர் குறிப்பிட்ட தேதிக்குள் பணியில் சேரவில்லை என்றால் ஒழுங்கு நடவடிக்கையை துவக்கி வழக்கை விரைவில் நடத்தி முடிக்க வேண்டும். அனைத்து துறை தலைவர்களும் தங்கள் துறைகளில் அங்கீகரிக்கப்படாமல் விடுப்பு தொடர்பான அனைத்து விவரங்களையும் தலைமை செயலருக்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. தலைமை செயலர் உத்தரவின் பேரில் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் இந்த சுற்றறிக்கை அனைத்து துறைகளுக்கும் அனுப்பியுள்ளார். புதுச்சேரியில் கட்டாயம் ஹெல்மெட் உத்தரவு காரணமாக சாலையோரங்களில் ஹெல்மெட் விற்பனை அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் வரும் 12ஆம் தேதி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹெல்மெட் அணிய தவறினால் ₹1000 அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி போக்குவரத்து போலீசார் பள்ளி, கல்லூரிகளில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே கட்டாய ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற அறிவிப்பு காரணமாக புதுச்சேரியில் ஹெல்மெட் விற்பனை சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. இதனால் புதுச்சேரியின் முக்கிய சாலையோரங்களில் ஹெல்மெட் விற்பனை அதிகரித்துள்ளது. அங்கு ₹500 முதல் 1000 வரையிலான பல்வேறு விதங்களில் பல வசதிகளுடன் கூடிய ஹெல்மெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. புத்தாண்டு தினத்தில் ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பிறந்துள்ளது. புத்தாண்டு ஜனவரி 1ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி முதல் அடுத்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் 10 பெண் குழந்தைகள், 9 ஆண் குழந்தைகள் உட்பட 19 குழந்தைகள் பிறந்தனர். இதில் 10 குழந்தைகள் சுகப்பிரசவமாகவும் 9 குழந்தைகள் அறுவை சிகிச்சையிலும் பிறந்தனர். மேலும் ஜிப்மர் மற்றும் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் குழந்தைகள் பிறந்துள்ளனர். அதே தினத்தில் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் 24 பேர் சாலை விபத்தில் காயமடைந்து அனுமதிக்கப்பட்டனர். 26 பேர் சண்டையில் காயமடைந்து அனுமதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. காரைக்காலில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்களை நேரடியாக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சந்தித்து அவர்களோடு அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டார். காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்களை சந்தித்து ஆட்சியர் மணிகண்டன் குறைகளை கேட்டறிந்து வருகிறார். அந்த வகையில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் நிறைவி திருப்பட்டினம் தொகுதியில் உள்ள நடுகளம் கிராமத்தில் பொதுமக்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அரசு அதிகாரிகளுடன் இணைந்து குறைகளை கேட்டறிந்தார். இதில் பொதுமக்கள் தங்களது பகுதியில் புதிய சாலை அமைக்க வேண்டும், சாலையில் மின்விளக்கு அமைக்க வேண்டும், கால்வாய்களை சுத்தம் செய்து கொசுக்களை அழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை
புகாராக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அதற்கு மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனையடுத்து குறைதீர்ப்பு முகாமுக்கு வருகை தந்திருந்த பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மக்களோடு இணைந்து மதிய உணவை சாப்பிட்டார். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களோடு இணைந்து மதிய உணவை சாப்பிட்டதை கண்ட பொதுமக்கள் வியப்பாக பார்த்து சென்றனர். புதுச்சேரியில் புத்தாண்டு அன்று இருசக்கர வாகன விபத்தில் மூளை சாவடைந்த இலங்கை தமிழரின் 5 உடல் பாகங்கள் தானம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டம் கீழ்புத்துப்பட்டு இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தை சேர்ந்த விஜயகுமார் புவனேஸ்வரி தம்பதியரின் மகன் பிரேம்குமார் 12ஆம் வகுப்பு படித்தவர். மேல் படிப்பு படிக்க முடியாமல் பெயிண்டராக பணியாற்றி வந்தார். கடந்த 31ஆம் தேதி புத்தாண்டு கொண்டாட புதுச்சேரிக்கு சென்றவர் இருசக்கர வாகனத்தில் வரும்போது புதுச்சேரி பல்கலைக்கழகம் அருகே தவறி விழுந்தார். தலையில் காயங்களுடன் அருகில் உள்ள காலாப்பட்டு பிம்ஸ் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவர் மூளை சாவடைந்தார். அவர் பிழைக்க வாய்ப்பில்லை என மருத்துவர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து மூலகுளத்தில் உள்ள ஈஸ்ட் கோஸ்ட் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். அங்கு மருத்துவர்கள் அவரது மூளை சாவை உறுதி செய்ததை தொடர்ந்து அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய பெற்றோர் சம்மதம் தெரிவித்தனர். தனது மகன் இறந்தாலும் அவனது உறுப்புகள் மூலம் 5 பேர் உயிருடன் வாழ்வது மிக சிறந்தது. இதேபோல் மற்றவர்களும் உடல் தானம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதன் அடிப்படையில் பிரேம்குமாரின் கிட்னி அரசு மருத்துவமனைக்கு ஒன்றும் தனியார் மருத்துவமனைக்கு ஒன்றும் அனுப்பப்பட்டது. சென்னை மற்றும் ஹைதராபாத்திற்கு இதயம் மற்றும் நுரையீரல் ஆகியவை அனுப்பப்படுகிறது. இதன் மூலம் 5 பேர் பயனடைய உள்ளனர். இதுபோன்ற சம்பவம் புதுச்சேரி மருத்துவ வரலாற்றில் முதல் முறையாக நடைபெற்று இருப்பதாக ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை தலைவர் டாக்டர் முருகேசன் தெரிவித்தார். புதுச்சேரியில் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்து மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி ஏம்பலத்தில் உள்ள PM ஸ்ரீ மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நேற்று துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சி தொடங்கி வைத்து மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். இந்த அறிவியல் கண்காட்சியில் அரசு பள்ளிகள் சார்பில் 230 படைப்புகளும் தனியார் பள்ளிகள் சார்பில் 153 படைப்புகளும் என மொத்தம் 383 அறிவியல் படைப்புகள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. மாணவர்களுக்கு அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கவும் அவர்களின் படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வரும் வகையில் இதுபோன்ற கண்காட்சிகள் நடத்தப்படுவதாக பள்ளி கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆதி திராவிடர்களுக்கு வேட்டி சேலைக்கு பதில் பணம் தர முன்னாள் MP ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவரும் முன்னாள் MPயுமான பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தில் ஆதி திராவிட சமுதாய மக்கள் 2வது பெரிய சமுதாயமாக உள்ளனர். அவர்களின் முன்னேற்றத்துக்கான திட்டங்கள் சரிவர செயல்படுத்தப்படுவது இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. சிறப்பு கூறு நிதி திட்டத்தை விதிகளின்படி சரிவர செலவு செய்திருந்தால் அந்த மக்கள் சமூக, கல்வி, பொருளாதார தளங்களில் முன்னேறி இருப்பார்கள். ஆனால் அவர்கள் வசிக்கும் கிராமங்களில் அடிப்படை வசதிகள் கூட உருவாக்கி தரப்படவில்லை. அதை பற்றி ஒரு ஆய்வு செய்து குறைகளை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணமும் அரசுக்கு கிடையாது. அவர்களுக்கான பொருளாதார திட்டங்களும் நிரந்தர அடிப்படையில் அமையவில்லை. சமூக நலத்திட்டமும் அடிக்கடி மாறி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பொங்கல் திருநாளையொட்டி அவர்களுக்கு வேட்டி சேலை வழங்குவதற்கான பணம் அவர்கள் கணக்கில் போடப்பட்டு வந்தது. ஆனால் இந்த ஆண்டு பணத்துக்கு பதிலாக வேட்டி சேலை வழங்கப்படும் என்று தெரிகிறது. இப்படி நடந்தால் தரமற்ற வேட்டி சேலைதான் கொடுக்கப்படும். ஏனெனில் அரசு இதற்காக செலவிடும் தொகையில் பாதிக்கு மேல் லஞ்சமாகவோ கமிஷனாகவோ சென்று விடும். மீதி உள்ள பணத்தில் கணக்கு காட்டுவதற்காக வேட்டி சேலை தரப்படும். அந்த மக்கள் இதை விரும்பவில்லை. அது பொது நலனுக்கு எதிரானதும் கூட. எனவே அரசு கடந்த ஆண்டு இத்திட்டத்துக்கு ஒதுக்கிய நிதியில் 10% உயர்த்தி அதனை ஒவ்வொரு குடும்பத்தின் கணக்கிலும் வரும் 10ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பில் புறநாங்குப்பம் கிராமத்தில் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் அறிவியல், அரசு தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பில் மக்களின் ஈடுபாட்டுடன் அடுத்த 5 ஆண்டுகளில் பசுமை பரப்பை இரட்டிப்பாக்கும் செயல் திட்டத்துடன்
புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பசுமை புதுச்சேரி இயக்கத்தை செயல்படுத்தி வருகிறது. இது பின்வரும் 7 கூறுகளாக அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு வீடு, ஒரு மரம், நகர்ப்புற தோட்டம், கிராமப்புற காடு வளர்ப்பு, புனித தோப்புகளை மீட்டெடுத்தல், பசுமை வளாகம் உள்ளிட்டவைகளை உருவாக்கப்பட உள்ளது. மேலும் பசுமை தொழில் மற்றும் பசுமை அலுவலக வளாகம் நடப்பு பருவமழை காலத்தில் 1 லட்சம் மரக்கன்றுகள் நடும் பணியை மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளது. ஒரு வீடு, ஒரு மரம் இத்திட்டத்தின் கீழ் இன்று சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் மா, எலுமிச்சை, மாதுளை, பலா, சீதா மற்றும் கொய்யா மரம் ஆகிய 500 பழ மரக்கன்றுகள் பூரணாங்குப்பத்தில் உள்ள வீடுகளுக்கு வழங்கப்பட்டது. புதுவை மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் ரமேஷ், இளநிலை ஆய்வக உதவியாளர் இளங்கோ, திட்ட அலுவலர் சாந்தலட்சுமி மற்றும் விமல்ராஜ் ஆகியோர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். காரைக்காலில் சாராய வியாபாரி முதல்வர் மற்றும் எம்எல்ஏ பெயரை கூறி போலீசாரை மிரட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் கஞ்சா விற்பனை உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டுள்ள ரவுடிகளின் நடமாட்டங்களை கண்காணிக்கும் வகையில் போலீஸ் சார்பில் ஆபரேஷன் திரிசூலம் துவங்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து குற்றவாளிகள் மற்றும் ரவுடிகள் வீடுகளில் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கோட்டுச்சேரி வரிச்சிக்குடி பகுதியில் எஸ்பி பாலச்சந்தர் தலைமையில் சாராய வியாபாரி பாம் ராஜாவை போலீசார் விசாரணைக்கு அழைக்க சென்றனர். அப்பொழுது அவர் முதல்வர் மற்றும் ஆளுங்கட்சி எம்எல்ஏ பெயரை கூறி போலீசாரை மிரட்டியுள்ளார். மேலும் அவர் அந்த தொகுதி எம்எல்ஏ அழைத்தால்தான் வருவேன் என்றும் கூறியுள்ளார். இந்த நிலையில் போலீசார் பாம் ராஜாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போலீஸ் நிலையம் அழைத்து சென்றனர். இதையடுத்து அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் 8 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டை கொண்டாட கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி புதுச்சேரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதனால் நகர பகுதியில் உள்ள உணவு விடுதிகள், துணிக்கடைகள், மதுபான கடைகள் உள்ளிட்ட வணிக நிறுவனங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. இதில் புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளில் மொத்த விற்பனை ரெஸ்டோ, பார் மற்றும் மதுபான கடைகள் என மொத்தமாக 473 உள்ளது. இது மதுபான கடைகளில் 31ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் 8 கோடி ரூபாய்க்கு மேல் மதுபானங்கள் விற்பனையாகின. மேலும் புதுச்சேரி அமுத சுரபி நிறுவனத்துக்கு 15 மதுபார்கள், கான்பேட் நிறுவனத்திற்கு காரைக்கால் உட்பட 9 மதுபார்கள் உள்ளன. இதில் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் உள்ள அமுத சுரபி, எலைட் மற்றும் கான்பேட் மொத்த மதுபான கடைகளில் மட்டும் 31ஆம் தேதி 12 லட்சம் ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனையாகி உள்ளது. மொத்தமாக இந்த நிறுவனங்களின் 24 பார்களில் 60 லட்சம் ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் 8 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கத்திமுனையில் தம்பதியினரை மிரட்டி 20 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சின்னையன்பேட் ஐயப்பன் நகரை சேர்ந்தவர் சங்கர். இவர் மனைவியுடன் சேர்ந்து ஜூஸ் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த மாதம் 31ஆம் தேதி கடையில் வேலையை முடித்துக் கொண்டு சங்கரின் மனைவி வீட்டுக்கு வந்துள்ளார். அப்பொழுது வீட்டின் பின்பக்கம் வழியாக புகுந்த டிப்டாப் ஆசாமிகள் 3 பேர் சங்கரின் மனைவியை மிரட்டி பிடித்து வைத்தனர். தொடர்ந்து சில மணி நேரம் கழித்து சங்கர் வீட்டுக்கு வந்தவுடன் திருடர்கள் சங்கரை பிடித்து கத்தியை காட்டி மிரட்டி சரமாரியாக தாக்கியுள்ளனர். பின்னர் வீட்டில் இருந்த 20 பவுண்ட் நகை, ஒரு ஐபோன் மற்றும் சிசிடிவி காட்சிகள் அடங்கிய டிவிஆர் ஆகியவற்றை திருடிக் கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இது தொடர்பாக சங்கர் அளித்த புகாரின் பேரில் கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுவையில் தேர்வு விடுமுறை முடிந்து அரசு பள்ளிகள் நேற்று மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பள்ளிக்கு சென்றனர். புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமலில் உள்ளது. இந்நிலையில் மாநிலம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் திருப்புதல் தேர்வு கடந்த மாதம் 23ஆம் தேதி வரை நடந்தது. தொடர்ந்து அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கடந்த 24ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை குளிர்கால விடுமுறை அறிவிக்கப்பட்டது. பின்னர் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி முதல் மீண்டும் பள்ளிகள் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் விடுமுறை முடிந்து அறிவித்தபடி நேற்று முதல் மீண்டும் அரசு பள்ளிகள் திறக்கப்பட்டது.
இதையடுத்து பள்ளி மாணவ மாணவிகள் புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து ஆர்வத்துடன் பள்ளி திரும்பினர். இதனால் காலையில் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்பட்டது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் வாகனங்களை கயிறு கட்டி இழுத்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்க தலைவர் கௌசிகன், செயலாளர் சஞ்சய் சேகரன், பொருளாளர் ரஞ்சித்குமார் ஆகியோர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாகனங்களை கயிறு கட்டி இழுத்து வந்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காமராஜர் சாலையில் வாகனங்களை கயிறு கட்டி இழுத்து ஊர்வலமாக சென்றனர். அப்பொழுது மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். ரோட்டரி கிளப் காரைக்கால் சென்டினியல் சார்பில் காரைக்காலில் தலைக்கவசம் அணிந்து வந்த 2 சக்கர வாகன ஓட்டிகளுக்கு இனிப்பு உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலத்தில் 2 சக்கர வாகன விபத்துகளால் தினந்தோறும் உயிர் சேதங்கள் அதிகரித்து வருவதால் வரும் 12ஆம் தேதி முதல் வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டுமென போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து பல்வேறு வகையில் போக்குவரத்து துறை விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே ரோட்டரி கிளப் காரைக்கால் சென்டினியல் சார்பில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட தலைவர் கணேஷ் தலைமையிலும் செயலாளர் குணசேகரன் நிர்வாகிகள் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்வில் தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து துறை ஆய்வாளர் லெனின் பாரதி பரிசுகளும் இனிப்புகளும் வழங்கி பாராட்டினார். அரியாங்குப்பம் பழைய ஆற்றுப்பாலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் புதிய மின்விளக்கு கம்பங்கள் அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியாங்குப்பம் பழைய ஆற்றுப்பாலத்தில் மின்விளக்குகளின்றி இருள் நிறைந்து காணப்பட்டது. இதனால் இரவு நேரங்களில் அப்பகுதியை கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்தது. இதனை சீர் செய்யும் விதமாக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஏற்பாட்டில் பொதுப்பணித்துறை மூலமாக சுமார் 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின் கம்பங்களுடன் LED மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக இப்பாலத்தில் புதிய மின் விளக்குகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி இயக்கி வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மின்துறை அதிகாரிகள், NR காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சுதந்திர போராட்ட வீரர் இடும்பன் செட்டியாரின் நினைவு தினத்தையொட்டி மாணவ மாணவிகளுக்கு எழுதுகோள், நோட்டு புத்தகம் உள்ளிட்ட பள்ளி உபகரணங்களை காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் AV சுப்பிரமணியன் வழங்கினார். காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் சுதந்திர போராட்ட வீரர் இடும்பன் செட்டியாரின் 25ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி அரசு பள்ளியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு காரைக்கால் மாவட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. இதனை காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் AV சுப்பிரமணியன் மாணவ மாணவியர்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சந்திரமோகன், மாநில துணைத் தலைவர் பஷீர், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித், வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் சுப்பையன் உள்ளிட்ட காங்கிரஸ் பொறுப்பாளர்கள், கட்சியினர் மற்றும் காரைக்கால் மேடு மீனவ பஞ்சாயத்தார்கள், பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் கார்னிவல் திருவிழாவையொட்டி மலர், காய் மற்றும் கனி கண்காட்சி போட்டியில் பங்கேற்க பொதுமக்களுக்கு வேளாண் துறை அழைப்பு விடுத்துள்ளது. காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணைந்து வரும் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை காரைக்காலில் மலர், காய் மற்றும் கனி கண்காட்சி நடக்கிறது. இதில் ஒரு அங்கமாக வேளாண் துறை சார்பில் வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், நிறுவன தோட்டம், பூந்தொட்டி சேகரிப்பு, தானியம், காய் மற்றும் கனிகளை கொண்டு படிமம் தயாரித்தல் மற்றும் மூலிகை செடிகள் சேகரிப்பு உட்பட பல பிரிவுகளில் போட்டிகள் நடக்கிறது. இப்போட்டியில் அதிகபட்ச பரிசுகளை பெறுவோருக்கு மலர் ராஜா மற்றும் மலர் ராணி விருதுகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்போட்டிகளில் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் 3ஆம் தேதி மதியம் 3 மணி முதல் 12ஆம் தேதிக்குள் வேளாண் துறை அணுகி தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில முன்னாள் அமைச்சர் VMC சிவக்குமார் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது.
புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் அமைச்சரும் வளர்ச்சி குழு தலைவரும் நிரவி திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அமரர் VMC சிவகுமார் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருப்படத்திற்கு அன்னாரின் மகன் VMC மனோ மலர்தூவி மலரஞ்சலி செலுத்தி 2 நிமிடம் அஞ்சலி செலுத்தினார். மேலும் அதனைத் தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள், ஆதரவாளர்கள், கிராம மக்கள் கலந்து கொண்டு நினைவஞ்சலி செலுத்தினார்கள். குறைந்த வட்டி லோன் தருவதாக கூறி புதுவை நபர் உட்பட 5 பேரிடம் 86,000 மோசடி செய்யப்பட்டுள்ளது குறித்து சைவகிராமம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கிள்ளி வளவன் என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பி கிள்ளி வளவன் லோனுக்கு விண்ணப்பித்துள்ளார். அப்பொழுது மர்ம நபர் விண்ணப்பத்துக்கான செயலாக்க கட்டணம் 31,000 அனுப்புமாறு கூறியுள்ளார். இதையடுத்து கிள்ளி வளவன் பணத்தை அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். மேலும் புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் ராஜேஷ். இவர் இணையதளத்தில் பழைய போன் விற்பனைக்கு உள்ளதா என்று பார்த்துள்ளார். அப்பொழுது பயன்படுத்திய ஐபோன் 30,000க்கு விற்பனைக்கு இருப்பதை பார்த்த அவர் அதனை ஆர்டர் செய்துள்ளார். பின்னர் ராஜேஷ் ஆர்டர் செய்த ஐபோன் பல நாட்களாகியும் கிடைக்கவில்லை. அதன் பிறகு அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. லாஸ்பேட்டை சேர்ந்த சாமி கண்ணு 15,000, கருவடிக்குப்பம் பகுதியை சேர்ந்த சுமல்ராஜ் 3,700 மற்றும் நெல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்த ராஜசேகரன் 6,300 என மொத்தமாக 86,000 மோசடி கும்பலிடம் எழுந்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.